ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்களா, இருட்டில் பஞ்சர் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னல, அது இந்த வண்டி தான். பாருங்க, கம்பி குத்திருக்கு. கம்பி கிடையாது, ஆணி. பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு ஆணி இருக்கும். டீப்பு எடுக்கிறேன், வெளியே வரல. என்னடா அப்படின்னு பார்த்தா டீப்பு வெளியே வர மாட்டேங்குது, ஆணி ஃபுல்லாக ஏறிடுச்சு. அப்புறம் சரி தலைவா, இது வந்து டீப்பு வெளியே எடுக்கணும், நான் டயர் கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டயர் கட்டிட்டேன். பாருங்கள் எத்த சோட்டு ஆணி வருன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஏறவே கூடாதுங்க. பாருங்கள், யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. இது வெல்டிங்களாடா இல்லை ஆணியா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் பஞ்சர் ஆகுது பாவம். டீப்பே ஒன்றுத்துக்கு இல்லாத போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவமாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு டீப்பு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமரை சொல்லி டீப்பை மாற்றி விட்டலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னாரு. அப்புறம் கழட்டியாச்சு மல்ல. பாருங்கள் எத்த சோட்டு ஓட்டுறதுக்குன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணி விட்டிங்களா தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். நானும் வீடியோ அடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நானும் வீடியோ போடுறதுக்கு? ஆனால் வீடியோ போடலான்னு மட்டும் நிறைய பேர் கேட்குறாங்க நேரில் பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ், எத்த சோட்டு ஓட்டன்னு பார்த்தீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாம் நல்லா தூங்குங்க.